ஸ்டைல் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிம்பிள் ஆயில் வந்து போட்டுருக்கோம். ஆயில் வந்து லிமிட்டடாக போட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி பிறகு பிரியாணி மசாலா வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பட்டை லவங்கம் அதெல்லாம் வந்து போட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். சரி பிரியாணி மசாலா வந்து எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சோப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா வதங்கிட்டோம். நல்லா வதங்கணும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாசம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தில் புதினா கொத்தமல்லி ஆனியன் பீன்ஸு கேரட்டு பொட்டேட்டோ டமாட்டோ இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீளமாக தான் கட் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து ஐ இருக்குது. ஸோ ஸோ பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணணும். பச்சை மிளகா ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்கிட்டு போகும். நல்லா வதங்கணும். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தேவையான அளவுக்கு உப்பு வந்து போட்டுக்கோங்க. ஸோ தட் இது வந்து சீக்கிரம் வதங்கணும். நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா லவங்கம் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ நல்லா வதங்கட்டும். நல்லா வந்து வதங்கட்டும். நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து போடலாம். ஸோ இது நல்லா வதங்கட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா போட்டுட்டு வதங்கணும். அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வாசம் போகிற வரைக்கும் வதங்கணும். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அப்படியே வந்து அது ஒரு மாதிரி என்னாகனா அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. நல்லா வதக்கிட்டுக்கோங்க. வதங்கிட்டு டமாட்டோ வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிட்டு நம்ம வந்து ஆட் பண்ணலாம். டமாட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. இன்னும் அது வந்து ஒரு மாதிரி புளி அதிகமாக போட்டுக்கிட்டா நல்லா இருக்காது. நாட்டு டமாட்டோ வேணுன்னா பாதியே போட்டுக்கோங்க. காரம் கம்மியாலும் ஓகே, சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கிட்டுக்கோங்க. ஸோ நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. ஸோ இது நல்லா வதக்கிட்டு இது பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரியாணி மசாலா வந்து ஹோம்மேட் பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூளோட காரம் வந்து இருக்கும். ஸோ மிளகாத்தூள் போட்டுக்கும் போது பாட்டு வந்து போட்டுக்கோங்க. வதக்கிட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்குது. ஸோ நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணி போகிறோம். தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ நல்லா வந்து வதங்கட்டும். நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ நல்லா வந்து வதங்கணும். ஸோ இந்த ஸ்டைலில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி அப்புறம் புதினா ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அதை வந்து ஆட் பண்ணிட்டு இதுவும் வந்து இச்சா வதக்கிட்டுருங்க. நம்ம ஃபைனலாக போட்டால் என்ன பண்ணாக்கா குழம்பு வந்து எடுத்து போட்டுருவாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து நல்லா வதங்கும் போது வந்து போட்டுருவேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிட்டு கேர்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அந்த கேர்டு ஆட் பண்ணிட்டு இன்னும் புளிச்சி கேர்டு ஆட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து அப்போ வந்து லைன் வந்து ஆட் பண்ணக்கூடாது. அது வந்து புளிப்பு வந்து அதிகப்படுத்திடும். ஸோ நல்லா வந்து வதங்கிடும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து வதங்கி ஒரு கிரேவி மாதிரி ஆகிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து வதக்கிட்டுங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசம் போகிறது நல்லா வதங்கட்டும். வதங்க பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் எடுத்து போட்டால் ரொம்ப சிம்பிளான என்னோட ஸ்டைலில் புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேஸ்ட்டுக்காக நம்ம புலாவ் மசாலா வந்து ஆட் பண்ணுறோம். நம்ம ஆல்ரெடி ஹோம்மேட் பிரியாணி மசாலா ஆட் பண்ணோம். புலாவ் மசாலாவும் வந்து ஆட் பண்ணலாம். அது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதிகப்படுத்தும். வதக்கிட்டுக்கோங்க. ஸோ இந்த டம்ளரில் வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்க 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்கிட்டோம். கொதிச்சு பேருக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ரைஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் போட்டு தண்ணி ஊற்றுவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி முத்தியாயிடும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வந்து கலக்கிட்டுக்கோங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து கொச்சி நின்று. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து எடுத்து போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணி போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு விசில் வச்சுக்கோனாக்கா ஒரு ஸோ ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ரைஸ் ஆட் ஆகிடுச்சு. ஸோ நல்லா வந்து வதங்கிட்டோம். வதங்கிட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கணும். அந்த ஸ்டேஜில் விசில் வந்து போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து கீ போடுங்க. என்னத்துக்குன்னா கீ என்னத்துக்கு போடுறதுன்னா நம்மளுக்கு வந்து அந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா முத்தியாக இருக்காது, பல்பலான்னு இருக்கும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கீ போடுறது. அது இல்லாத அந்த கீயோட அரோமா வந்து நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சரி வந்து பார்த்திங்கன்னா விசில் வந்து போட்டோம். 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்துட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டா கரெக்டான பர்ஃபெக்டான என்னோட ஸ்டைலில் புலாவ் வந்து ரெடி ஆகிடும். வந்து நல்லா வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அப்படியே ஸ்மாஷ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் இப்படி வந்து இப்படி எடுத்துக்கணும். அவ்வளோதான். ஜஸ்ட் இப்படி எடுத்து விட்டால் போதும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக எனக்கும் வந்து அந்த மாதிரி நடக்கும். உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க. சில டைம் வந்து உப்பு பத்தலைனாக்கா இப்போ போட்டுட்டு அப்படியே வந்து மூடி வச்சுடுங்க. ஸோ தட் அது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து மாறாது. நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து அதுவும் நல்லாயிருக்கும். உப்பு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். பட் இப்போ வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. பட் என்னென்னா யூஸ்வலாக சில டைமில் வந்து ஏதோ ஒரு
எப்போ ஒரே மாதிரி வந்து வராது இல்லையா, சில டைம் வந்து பார்த்திங்கன்னா சில மிஸ்டேக் பண்ணிடுவோம். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பண்ணுவோம், சூப்பராக இருக்கும். ஸோ ஹெல்த்தியான வெஜிடபிள் புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், பொடி பொடியாக சூப்பராக இருக்குது. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் ஐஸ்வரி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் கிரேவி வந்து என்னோட ஸ்டைல் வந்து எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், ஈஸி. ஸோ எப்படி செய்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆயில் போட்டிருக்கோம். ஆயில் போட்டுட்டு நல்லா வந்து காய்க்கும். காஞ்சி பிறகு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போட்டிருக்கோம். ஆயில் நல்லா காஞ்சி பிறகு வெங்காயம் வந்து போட்டுக்கலாம். நல்லா வந்து வதங்கட்டும். நல்லா வதங்கினா வதங்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா சோம்பு சீரகம் போடலாம். நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வதங்கணும். வதங்கி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான கிரேவி வந்து ரெடி ஆகும். கொஞ்ச நாள் வதங்கினா போதும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேஸ் கட்டிட்டோம். இது வந்து அப்படியே ஆட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் போட்டிருக்கோம். ஆயில் போட்டு ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சு இது கொஞ்ச நேரம் வந்து வதங்கட்டும். பிகாஸ் அந்த பச்சை வாசம் போயிட்டு இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணிவிடும். ஸோ அந்த மாதிரி வதங்கிறதுனால என்ன ஆகுனாக்கா அந்த கிரேவியோட டேஸ்ட் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும். ஒரு எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மஷ்ரூம் சீக்கிரம் அது வெந்துடும். ஸோ கொஞ்ச நேரம் வதங்கினாவே போதும். ஸோ கொஞ்ச நேரம் வதங்கட்டும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா உப்பெல்லாம் எதுவும் போட தேவையில்ல, ஜஸ்ட் வதங்கினாவே போதும். டேஸ்ட் வந்து கம்மியாகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக விட்டுச்சு. கொஞ்ச நேரம் வந்து பாயில் ஆகட்டும். அந்த தண்ணி வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிவிடுங்க. ஸோ நல்லா வந்து பாயில் ஆகட்டும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடாயில் கிட்ட வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த பக்கம் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா பாயில் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி விட்டுட்டு போட்டுட்டு மிக்சியில் போட்டுட்டு அரைச்சிக்கலாம். ஒரு ஃபைன் பேஸ்ட் மாதிரி. டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டுட்டு அரைச்சி வந்துட்டோம். ஸோ ஃபைன் பேஸ்ட்டை வந்து அரைச்சிட்டோம். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்லா வந்து மறந்துச்சு, ட்ரை ஆகிடுச்சு. இதெல்லாம் வந்து ஆச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பேனில் வந்து எண்ணெய் போட்டு ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போட்டுக்கணும். ஆயில் வந்து நல்லா காயிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடுகு, சீரகம், ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து போட்டுக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பாயில் ஆகட்டும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். ஸோ அந்த அது நல்லா வந்து பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்ச மசாலாவும் வந்து ஆட் பண்ணலாம். நல்லா வதங்கணும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு வந்து போட்டுட்டோம். ஸோ பெருங்காயம் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேட் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். அண்ட் தென் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டடாக தான் ஆட் பண்ணுறேன். பிகாஸ் இந்த காரம் வந்து அதிகமாக சேர்த்து பசங்க வந்து சாப்பிட்றது கிடையாது. நல்லா வதங்கட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா சில சலம் வந்து கொச்சி இருக்குது இல்லையா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வதக்கி மஷ்ரூம் வந்து இதில் ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ நல்லா வதங்கினது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மஷ்ரூம் வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வச்சு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்கான மசாலா கிரேவி மாதிரி தான் தேவை. ஸோ கொஞ்ச நேரம் வதங்கிச்சுன்னா நம்மளுக்கு வந்து போதும். சூப்பராக டேஸ்ட்டாக வந்து ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னாக்கா ஸோ நம்ம வந்து சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா திக்கான ஒரு கிரேவி சூப்பராக இருக்கும் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ணுறது சப்பாத்தி தான். இது ரைஸுக்கு கூட சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்படியே வந்து சிம்மில் வந்து ஆஃப் பண்ணிடுவேன். பிகாஸ் என்னென்னா நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி தான் எடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீ ரைஸ்க்கும் சைட் டிஷ்ஷாக சப்பாத்திக்கும் வந்து சைட் டிஷ்ஷாக மாதிரி பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்கும். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் ஐஸ்வரி. மஷ்ரூம் கிரேவி வந்து பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸோ வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் ஐஸ்வரி. சப்பாத்தி வந்து லேயர் சப்பாத்தி வந்து செஞ்சுருக்கோம். ஸோ லேயர் சப்பாத்தி ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் ஆயில் வந்து நம்ம வந்து செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி வந்து அண்ட் தென் வந்து காம்போ வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் கிரேவி. ஸோ பர்ஃபெக்டான மஷ்ரூம் கிரேவி பாருங்கள். சூப்பராக மஷ்ரூம் கிரேவி. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று வச்சு கொஞ்சம் மட்டக்கறி இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சூப்பராக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போட மாட்டேன். ஆயில் போடாமல் சுக்கா ரொட்டி மாதிரி வந்து பண்ணுவேன். டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும்.